பூஜா அத்தம்மா நீங்களா அத்தை? குழந்தைய மறுபடியும் யாரோ கடத்த வந்திருக்காங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன். சரியா போச்சு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள பயப்பட்டா என்ன அர்த்தமா? கடைசி வரைக்கும் உன்னை எப்படி வச்சு காப்பாத்த போறேன்னு எனக்கு பயம் வந்துருச்சு போ. இல்ல அத்தை, நான் தனி ஆளா இருந்த வரைக்கும் யாருக்கும் எதுக்கும் பயந்தது கிடையாது. ஆனா என் குழந்தைய பார்க்கும்போது நான் எப்படி இவனை தனி ஆளா வளர்த்து ஆளாக்க போறேன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அத்தை, நீங்க என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்கல்ல அத்தை? கண்டிப்பா இருப்பேன்டி, நிச்சயமா இருப்பேன். இப்ப நீ நிம்மதியா படுத்து தூங்க. படு படு, குழந்தை பார்த்து படு. குட் நைட் மா. ஓ ஓ ஓ ஓ ஓ. தூங்க சொல்லும். செக்மேட். மா, இது வெறும் செக் தான், செக் மேட் இல்ல. உன் ஹார்ஸை என் எலிஃபென்ட்டால வெட்ட போறேன். இன்னும் கேம் இருக்கு. போடா, எப்ப பார்த்தாலும் என்ன வெட்டிக்கிட்டே தான் இருக்க. அம்மான்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா உனக்கு? ஆள் ஆளுக்கு அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு படமே எடுக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்ல. மா, ஆட்டத்துல என்னம்மா அம்மா போல சென்டிமெண்ட்? ஒழுங்கா கண்டினியூ பண்ணு. நீ தோக்க போறனோனே பேச்ச மாத்திரியா? போடா, நான் வரல. என் போன் அடிக்குது. மா. ஹலோ, தமிழரசி பேசுறேன். ஏய் தமிழரசி, வாட் a சர்ப்ரைஸ். ஹாய் பானு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு? ஏய் பானு, வெரி சாரிம்மா, இவ்ளோ லேட்டா ஃபோன் பண்றேன். பரவாயில்ல, நீ ஃபோன் பண்ணி என் புள்ளைகிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. நாங்க செஸ் விளையாடிட்டு இருக்கோம். என்ன ஜெயிக்கவே விட மாட்டேங்கிறான் தமிழரசி. என்ன வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். அவன் செஸ் விளையாடுறதுல பெரிய எக்ஸ்பர்ட் ரீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பானு. இப்படித்தான் என் அருள்கிட்ட நான் இப்படி ஃப்ரெண்ட்லியா நடந்துக்குவோம். அது இருக்கட்டும், நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னேனே, அதை பத்தி ஏதாவது யோசிச்சியா? இப்ப அதுக்காகத்தான் நான் ஃபோன் பண்ணேன் பானு. உன் மருமக பூஜாவுக்கு என் பையன் சொரூபனை கேக்குற அதானே? பட் பானு, நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பூஜா என் மருமக இல்ல, என் மனசுல அவ என் மக. நீயும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல இன்னும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். கல்யாணம் நம்மள பிரிச்சிடுச்சு. நீ வக்கீல் ஆயிட்ட, நான் பெங்களூர் வந்து என் புருஷனோட செட்டில் ஆகி குடும்பஸ்திரீ ஆயிட்டேன். அதுக்குதான் நீ உன்னுடைய வக்கீல் தாகத்தை அப்படியே உன் பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிய. இப்ப அவரு வக்கீல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக போற ஒரு ஸ்டேஜ், அப்புறம் என்னவா? அது சரி, நான் என் புள்ளைய படிக்க வச்சு வக்கீலாக்கிட்டேன். நீ உன் பேரப்புள்ள அருள் செல்வனை படிக்க வச்சு வக்கீலாக்க போறியே. ஏய் தமிழரசி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்காம தேடி கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணிருக்கியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. உனக்கு என்ன பத்தி தெரியும் பானு, என் ஃப்ரெண்ட்ஸுகளை நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொன்னு உனக்கு தெரியும், நான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்கிறவ இல்லையா? சொல்லு, ஓம் மனசுக்கு ஒப்புதல் இருக்கா சொரூபனும் பூஜாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல? சொல்லு தமிழரசி. நீ காலேஜ்ல சோஷியல் சர்வீஸ் பண்ணப்பவே நான் உனக்கு ஆதரவு தெரிவிச்சவ. இன்னும் நீ மாறல தமிழரசி. நிச்சயமா இந்த கல்யாணத்துல எனக்கு உடன்பாடுதான்.
நம்ம நட்பு உறவா மாறுறதுனால எனக்கு பரிபூரண சம்மதம். என் வீட்டுக்கார்கிட்டயும் சொல்லிட்டேன். அவரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. என் பையன்கிட்டயும் பேசிட்டேன். அவனுக்கும் இதுல உடன்பாடுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் பிள்ளை இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடன்பாடுன்னு தெரிவிச்சது என் கணக்குல அவன் எங்கேயோ போயிட்டான் பானு. சொரூபனுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். அவன் பூஜாவை ஒரு தடவை நேர்ல பார்க்கணும். அவனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம். இல்லனா நீ என்ன தவறா நினைக்க கூடாது. பூஜாவை என் பிள்ளைக்கு பிடிக்கலன்னா முகத்துல அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா நீ என் மேல வருத்தப்படக்கூடாது. இங்க மட்டும் என்ன வாழுதா? என் பூஜா கிட்ட இந்த விஷயத்தை நான் பிரேக் ஓபன் பண்ணேன், இந்த வீடே பிரேக் ஓபன் ஆயிடும். முதல்ல பூஜா சொரூபனை பார்க்கணும், அவ பேசணும், பேசிட்டு 2 பேரும் கொஞ்சம் மனசு ஒத்து போகணும். அதுவும் ஏன் பூஜாவுக்கு ஒத்து போகணும். அது போனாதான் அவளும் பர்மிஷன் கொடுப்பா. அப்புறம் நீ என் மேல வருத்தப்படக்கூடாது. ஆமா. ஏய் பானு, நீ ஒரு முறை சென்னைக்கு வாயே. ஐயோ, நான் எல்லாம் இப்ப வர முடியாது. ஆனா என் பையன் சொரூபனுக்கு சென்னையில தான் வேலை. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா செலக்ட் ஆயிட்டான். ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓ, ஏய் ரொம்ப கன்வீனியன்ட்டா போச்சே. பானு, ஒரு ஐடியா பண்ணலாமா? என்ன? நீ என்ன பண்ணு, சொரூபனை இங்க அனுப்பிடு. என் ஃப்ரெண்டு வீட்ல நீ தங்கிக்க. அப்படி நீங்க அனுப்பிடு. அவங்க 2 பேரும் பார்த்து பேச அதெல்லாம் கொஞ்சம் சௌரியமா இருக்கும்பா. இருக்கட்டும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி? இந்த பாருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் கொஞ்சம் பார்த்து பேசி கொஞ்சம் மனசு புரிஞ்சுக்கணும்ல. இத பாரு, எனக்கு உன் பிள்ளை மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நீ உன் பிள்ளைய அழகா தான் வளர்த்திருப்ப. ஏன் பூஜாவை நான் பாத்துக்கிறேன். இங்க கூர்ச்ச மாதிரி நடுவுல வேற நான் இருக்கேன். அப்புறம் என்ன? நல்ல ஐடியா தான். இத பத்தி நான் என் புள்ளைகிட்ட பேசுறேன். ஏய் பானு, சொரூபனோட போட்டோவை ஒரு மெயில் பண்ணிடுறியா? நான் பூஜா கிட்ட மெல்ல காட்டி ஸ்டார்ட் பண்ண பாக்குறேன். அது இப்ப வேண்டாம் தமிழரசி. அவன் பூஜாவை பாக்குறது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டுமே. பூஜாவுக்கு சொரூபனை பத்தி எதுவுமே தெரிய வேணாம். அவ மனசுல அனாவசியமா சங்கடத்தை உண்டு பண்ணிடாத. முதல்ல சொரூபன் கொஞ்ச நாள் உன் வீட்ல தங்கட்டும், பூஜாவை பாக்கட்டும், அவனுக்கும் பிடிக்கட்டும். அதுக்கப்புறமா அவனே பூஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவான். ஆக்சுவலி நீ சொல்ற ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா தான். அப்படியே செஞ்சிருவோம். ஏண்டி தமிழரசி, நான் என்ன போட்டோ பார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது. உனக்கும் நல்லது தானே. சொரூபனை நேர்ல பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த பார் பானு, எப்ப பூஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவளோட வாழலாங்கிறதுல உடன்பாடு இருக்குன்னானோ அப்பவே அவன் என் கணக்குல எங்கேயோ போயிட்டான். தேங்க்யூ. அப்புறம் வர புதன்கிழமை காலையில அவங்க இருப்பான். நான் ஃபோன் பண்றேன். ஓகே, குட் நைட் பானு. ஓகே, குட் நைட். டேக் கேர். பூஜாவுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு எனக்கு தோணுதுப்பா. அவ சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும் தானே நீ நினைச்ச? உங்க 2 பேரையும் விதி பிரிச்சிடுச்சு. ஆனா பூஜாவுடைய மனசுக்கும் அவ வயசுக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு
அம்மா நான் ஆசைப்படுறேன்ப்பா. பூஜா பிடிவாத குணம் உனக்கு நல்லா தெரியும். அவ மனசுல நீ தாண்டா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் என்ன சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரம் அவ மனசு மாற போறதில்ல. ஒரு ஹெல்ப் பண்றியா? புருஷனா வாழ்ந்த நீ இப்ப அவளுக்கு தெய்வமாயிட்ட. தெய்வமா இருந்து அவ மனச நீ மாத்தணும்பா. நீ மட்டும்தான் பண்ண முடியும். அவளும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பா. இந்த நல்ல விஷயத்துக்காக நீதான்ப்பா எனக்கு துணையா இருக்கணும். அக்கா டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். ஏய் ஒரு 5 நிமிஷம் இரு. குக்கர் ரொம்ப சூடா இருக்கு, உனக்கு நான் லஞ்ச் கட்டிடுறேன். நான் லேட்டா போனா என் மேனேஜர் என்ன தாளிச்சிருவான். ஐயோ சரி டிஃபனாவது சாப்பிட்டு போ. அதுக்கெல்லாம் நேரம் இல்லக்கா. காலையில பட்டினியா வெறும் வயித்தோட போக கூடாது. இரு. யாரு பட்னியா இருக்க போறா? எனக்கு கீழே 7 பேர் வேலை செய்யறாங்க. முதல்ல டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எனக்கு தான், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு. அடி பாவி. சரி நான் போய் ஃபைல் எடுக்கிறேன். சரி அதுக்குள்ள லஞ்ச் கட்டி வைக்கிறேன். சரிக்கா. யாருங்க நீங்க? என்ன வேணும்? இளவரசிய பார்க்கலான்னு. அட அம்னீஷியா ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கு. இளவரசியை கொஞ்சம் கூப்பிடுறியா? இளவரசி, இளவரசி. என்ன வேணும் உங்களுக்கு? நான் தான் உங்களை என்ன பார்க்க வரவேன்னு சொன்னல, அப்ப எதுக்காக வந்தீங்க? என்ன இளவரசி? சொல்ற விதத்துல சொன்னா வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? 40,000 ரூபாய் பணம் தானே, கூடி சீக்கிரம் அதை நான் திருப்பி கொடுத்துறேன். கடன்கார மாதிரி பின்னாடியே வராதீங்க. இளவரசி ப்ளீஸ், தயவு செஞ்சு வார்த்தையால என்ன கொல்லாத. இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கொல்றாங்களாம். இவ பேச்ச கேட்காத. அதானே, நீ மகா பேச்ச கேளுக்கா, விளங்கிடும். இப்ப வேண. நான் வேண, அங்க இருக்கிற அந்த மகா சொன்ன அப்படியே ஊத்து நீரா பொங்கி ஊத்துவான், நீங்க அள்ளி குடிச்சுக்கோங்க. நான் என் பொண்டாடி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ இது குறுக்க பேசிட்டு இருக்க? நான் அப்படிதான் பேசுவேன், இது ஏன் வீடு. லீலா நீரு, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் சும்மா சும்மா வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது எப்படிக்கா நீ நிம்மதியா இருக்கலாம்? அந்த காப்பி ரைட்ஸ் அவருக்கும் மகாக்கும் மட்டும்தானே இருக்கு. உன் ஆபீஸ்க்கு நேரமாச்சுல, கிளம்பு. அது சொல்ல நீங்க யாரு? நான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டு கூட சண்டை போடுவேன், அது ஏன் இஷ்டம். இவ்வளவு கொஞ்சம் பேசாம இருக்க சொல்றியா? நான் எப்படி சொல்ல முடியும்? நான் இருக்கிறது அவ வீட்டுல. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீடுன்னா? நம்ம வீடுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தின வீடு. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அதான் எந்த வீட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு கேக்குறேன். மகா வீட்டுக்கா இல்ல மகா உங்களுக்கு வாங்கி கொடுத்தாலே அந்த வீட்டுக்கா? உனக்கு கொஞ்சமாவது ஈவ இருக்கா? அக்கா மாமா சண்டை போட்டிருக்கோம், ஒரு புருஷன் பொண்டாட்டி மனஸ்தாபத்துல பிரிஞ்சிருக்கும். எங்களை சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்க்காம இப்படி பிரிச்சு வெட்டி விட்டதிலே குறியா இருக்கியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சபாஷ், இதே கேள்விய இப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாம நேரா அந்த மகா கிட்ட போய் கேளுங்க பாக்கலாம்.
ஆம்பளை தானே நீங்க, தைரியம் இருக்கா உங்களுக்கு? அட்ரஸ் மாறி வந்து இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த மகா பேய போய் கேளுங்க. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது ஈவிரக்கம் இருக்கா? ஒரு புருஷன் பொண்டாட்டி மனஸ்தாபத்துல பிரிஞ்சிருக்காங்களே, அவங்கள சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்காம இப்படி பிரிச்சு வெட்டி விட்டுட்டு அந்த நெருப்புல குளிர் காயிறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு போய் கேளுங்க. நான் எவ குடும்பத்தையும் கெடுக்கல, நான் யார்கிட்டயும் என் பணத்திமிர காமிக்கல, நான் எவ புருஷனையோ மயக்கி மடியில வச்சுக்கிட்டு 10 கோடிக்கு விலை பேசல மிஸ்டர் சுப்பிரமணி சார். அந்த மகா பாவத்தை பண்ணவளுக்கு நரகம் கூட கிடைக்காது. சாத்தான் கூட கெட்டி உதைச்சு வெளியில் தள்ளி விட்டுரும். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா? தயவு செஞ்சு என்ன பார்க்க வராதீங்க. அந்த மகா மட்டும் என் கையில மாட்டட்டும், நான் அவளை அடிக்கிற அடியில ஒரு பிச்சைக்காரன் கூட அவன் மேல பரிதாபப்பட்டு பிச்சை போட மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க மிஸ்டர் சுப்பிரமணி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது கூடிய சீக்கிரம் நடக்கும். நீ கிளம்பலீலா, உன் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் இவரை பாத்துக்கிறேன். ஐயோ அக்கா, நீ இவரை பார்த்தா கூட பாவம், பார்க்காமே துரத்தி விட்டுற. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல, நீ கிளம்பு. சரி. இளவரசி, நான் போயிட்டு வரேன்க்கா. ம். நீங்க போயிட்டு வரவே வராதீங்க, புரியுதா? வரேன்க்கா. இளவரசி, ஹேய், குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். வண்டி எடு. ஏய், என்ன ஓவர் அதட்டுற? உனக்கு ஹார்ன் அடிச்சு அடிச்சு என் கையே தேஞ்சு போச்சு. போனா போட்டோம், ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணலாமேன்னு வந்தா ஏதோ ரொம்ப ஓவரா தான் சும்மா பண்ணிட்டு இருக்க. ஹேய், சாரி, வீட்ல ஒரு ப்ராப்ளம். ஏதோ ஒரு லூசு பேச்சு கேட்டுக்கிட்டு என் அக்காவை வீட்டை விட்டு துரத்துட்டாரு என் மாமா. ஹேய், இங்க வந்தாவது அவன் நிம்மதியா இருப்பான்னு பார்த்தா இங்கேயும் வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அக்கிரமமா இருக்கு. வா, நான் போய் கேக்குறேன். அந்த ஆளு நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டனா கொஞ்சமாவது அந்த ஆள் குறைக்கும். ஐயோ, நான் ஏற்கனவே நிறைய திட்டிட்டேன். நீ திட்டுறதெல்லாம் உரைக்காதடி. மூஞ்சி தெரியாதவங்க திட்டினாதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தியில ஏறும். அந்த நல்ல காரியத்தை எங்க அக்கா பண்ண விட மாட்டா. அவ ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம கச்சேரியை இன்னொரு நாள் அந்த லூசு வீட்லயே போய் வச்சுக்கலாம். நீ அடிக்கிறியோ இல்லையோ, கண்டிப்பா நான் அடிச்சிருவேன். இன்னும் ஆள் வேணும்னா சொல்லு, என் அத்தை பொண்ணையும் நான் கூட்டிட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து நல்லா குமுறுன்னு குமுறலாம். அப்படி ஏதாவது ஒரு ரணகுலம் நடந்தாதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர. ஸ்ருதி, நீ கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் அசிஸ்டன்ட் கமிஷனரா போலீஸ்ல இருக்காரு. அட, ஏன் மாமாவும் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான்ப்பா. அப்புறம் என்ன, அந்த பொம்பளை மட்டும் இல்ல, உன் அக்கா புருஷனையும் நல்லா குமுறலாம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்குதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப குளிருது, எனக்கு ஐஸ் வைக்காத. போலாமா? உட்காரவா? போலாமா? போலாம். சித்தி, சித்தி, என்ன பூஜா? என் புருஷனோட போட்டோவுக்கு ஏன் இன்னும் பூ போடல? ஏன் இன்னும் விளக்கேத்தல? அது வந்து பூஜா, என்ன வீட்டை பாக்குறீங்க? என் புருஷனோட போட்டோவுக்கு ஏன் இவ்வளவு நேரம் விளக்கேத்தாம இருந்தீங்க? நான் என்னன்னு கேட்டா ரொம்ப சாதாரணமா பதில் சொல்றீங்க. அது ஐயோ, என்ன இங்க காக்காக்கான்னு சத்தம்? அத்தை, என் புருஷன் போட்டோவுக்கு ஏன் பூ போடல, விளக்கேத்தல? அததான் கேட்டேன். இவங்க பதிலே சொல்லாம நிக்கிறாங்க. ஆமாம், அதுக்காக நீ ஏன் கேக்கின்னு குதிக்கிற? நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன், நீங்க கூலா பதில் சொல்றீங்க. பூஜா கண்ணு, நீ ரொம்ப பிரில்லியன்ட். நீ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிருக்கணும், இல்லன்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட வைஃபா இருக்கணும். இப்ப எதுக்கு தேவையில்லாத இந்த பதில்? சும்மா சொன்னேன்பா. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில சொல்லல. காலையில எழுந்த உடனே என் புருஷனோட போட்டோவுக்கு பூ போட்டு விளக்கேத்தி வைக்கணும்னு நான் சொல்லிருக்கேன். ஏன் இன்னும் அதை செய்யல?
ஐயோ இத பாரு எப்பவுமே ராவுகாலம் முடிஞ்ச பிறகுதான் படத்தெல்லாம் கிளீன் பண்ணி கோலம் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு விளக்கேத்தணும். அது இன்னைக்கு ராவுகாலம் இன்னும் முடியல, அதுக்காக வெயிட்டிங். இத முதல்லயே சொல்லிருக்க வேண்டியது தானே. நான் இவ்ளோ தூரம் கத்தியிருக்க மாட்டேன்ல, இவ்ளோ டென்ஷன் ஆயிருக்க மாட்டேன்ல. வர வர உனக்கு பிபி தான் அதிகமாகுது. கோவப்படாத, இங்க வா வா. டிஃபன் எடுத்து வைங்க ஜெயஸ்ரீ. நீ ஏன் கூட டிஃபன் சாப்பிடு. கொஞ்சம் சிரியம்மா. கோல்டு காஃபி சொல்லட்டுமா? என்ன திடீர் நைஸு? அது இல்ல, உன் பர்மிஷன் வேணும்மா எனக்கு. பெர்மிஷனா? என்ன விஷயம்? அது வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு கெஸ்ட் வந்து தங்க போறாங்க. கெஸ்டா? யாரு? அதுவா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பானு. ஸ்கூல்ல, காலேஜ்ல, லா காலேஜ்ல எல்லாம் ஒன்னா படிச்சவங்க. நான் லாயர் ஆயிட்டேன், அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டா. பட் அவளோட பிள்ளை சொரூபன் லாயர் ஆகி இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிருக்கான். சென்னைக்கு வரணும், ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம வீட்ல தங்க வச்சுக்கணும்னு இருக்குமா, அதுக்கும் பர்மிஷன் வேணும்.